கூட்டம் சேருது, ஆனா அது ஓட்டா மாறாது. இது மாதிரி நிறைய கூட்டம் இல்லைங்க. இது 2030 நான் சொல்லுவேன் எங்க வீட்டுக்காரர்கிட்ட, எங்க அப்பா கிட்ட, எங்க அம்மா கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன், ஓட்டு போடு அப்படின்னு. எங்களுக்கு இலவசமான பஸ் வேண்டாம், எங்களுக்கு இலவசமான பஸ் வேண்டாம், பொருள் வேண்டாம், பாதுகாப்பு கொடுங்க, இலவசமான பாதுகாப்பு கொடுங்க, மருத்துவத்தை கொடுங்க, இலவசமான மருத்துவத்தை கொடுங்க, கல்வி கொடுங்க. என்ன ஒரு தைரியம் இருந்தா, என்ன ஒரு துணிச்சல் இருந்தா, டெம்பால வந்த ஒரு 2 லேடிய போலீஸ் கான்ஸ்டபிள் யூனிஃபார்மோட அன்லீகலா எங்களை ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்தா தெரிய வேண்டாமா பெண்களோட பாதுகாப்பு எந்த லட்சணத்துல போயிட்டு இருக்கு? நாங்க கேட்டோமா இலவசமா இதெல்லாம் கொடுங்க, எங்க பொருளை எங்களுக்கு தரத்துக்கு நீ என்ன இலவசம்னு சொல்றீங்க? நீங்க எப்படி இலவசம்னு சொல்றீங்க? எங்க நீங்க எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க என்னங்க இலவசம்னு சொல்றீங்க? அது எப்படிங்க இலவசமா மாறும்? நாங்க கேட்டோமா? எங்க பணத்தையா எடுத்து நீ எங்களுக்கே கொடுப்ப? கேட்ட ஒரு தொகுதியில 5 கோடி 6 கோடின்னு பணம் போட்டு ஒரு பாலம் கட்டுறாங்க. 3 மாசத்துல அது இடிஞ்சு போகுது. அத சரியா கட்ட துப்பு இல்ல உங்களுக்கு. உங்களுக்கு தங்கமோ வெள்ளையோ கொண்டாடுறா சிம்மாசனம் கேக்குதா? நாங்க வச்சிருக்கிற சிம்மாசனம் எங்கனால கொடுக்க முடியாத அந்த சிம்மாசனத்தை, எங்கனால தங்கம் வெள்ளின்னு கொடுக்க முடியாத சிம்மாசனத்தை, அழிக்க முடியாத சிம்மாசனம் இங்க இருக்கிறாரு எங்க தளபதி. அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், எப்ப கேட்டாலும் சொல்லுவேன், தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய சக்தி 2 பேருக்கு தான் உண்டு. ஒன்னு ஆறுபடை முருகன், இன்னொரு தளபதி. நேத்து கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னைக்கு முதல்வர் கனவு காண்றீங்க. தொடர்ந்து அரசியல் விமர்சகர்களும் சரி, ஏன் டிஎம்கேல கூட முன்னணி தலைவர்கள்லாம் நேத்து ஆரம்பிச்சா இன்னைக்கு வந்துட முடியுமா? நேத்து தானுங்க உதயநிதி வந்தாரு. நேத்து தானே வந்தாரு. அவரை கேட்கலாமே, இது அவரை கேட்கலாமே. ஏங்க அவரை கேட்க மாட்டேங்கிறீங்க? வந்த உடனே எம்எல்ஏ, துணை முதலமைச்சர், அது அவரை நாங்க ஏத்துக்கணும். என்ன கட்டாயம்? நாங்க ஏத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு அவரை வேண்டாங்க. நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோமா? இளம் பெரியார் வேண்டாம். என்னங்க இளம் பெரியார் சொல்றாங்க? யாருங்க அது சொல்றவரே? அவங்க பணம் கொடுத்து சொல்ல வச்சிருப்பாங்க. நாங்களா சொல்ல மாட்டோம். நாங்களா சோத்துங்கறீங்க, நாங்களா அப்படி சொல்ல மாட்டோம். 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு சொல்றாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க, நாங்க சொல்ல மாட்டோம். அதெல்லாம் 100 200 பேசுது, நாங்க பேச மாட்டோம். கரூர் துயரத்திற்கு பிறகு விஜய் முடங்கிடுவாரு, பயந்துட்டாரு, அவர் நடுக்கத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய நரேட்டிவ் நீங்க பாத்திருப்பீங்க. புலி பதுங்குவதெல்லாம் பயத்தினால் அல்ல, திரும்பி பாய்வதற்காகவே தான் அப்படிங்கறத நிரூபிக்கிறாரா? இப்ப நிரூபிக்கிறாரா? நீங்க வர வேண்டாம்னு சொன்னீங்க, நீங்க தான் வர வேண்டாம்னு சொன்னீங்க, அங்க வராத இங்க வராத அப்படின்னு. நாங்க வர வச்சுட்டோம் பாத்தீங்களா? அவங்க என்னங்க சொல்றது? அனுமதி நாங்க கொடுக்கறோம் தளபதி, நீங்க வெளியில வாங்க, நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கிறோம், நான் பாத்துக்கலாம் வாங்க. 2026ல என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை நோக்கி தாவேகா இனி ஒவ்வொன்னு நகர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது என்ன கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கறத விட முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு 100% கிடைக்கும், மக்களுக்கும் அந்த பாதுகாப்பு கிடைக்கும். இப்ப இலவசம்னு சொல்லி ஒரு முகமூடி ஒண்ணு போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் அப்ப போட முடியாது. சரிங்களா? மக்கள் இப்ப ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்காங்க, அண்டர்லைன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. திருப்பி நாங்க ஒரு நாள் கேள்வி கேட்போம். சரிங்களா? கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறோம், ஓய மாட்டோம். பொங்கலுக்கு கூட 5000 ரூபாய் கொடுக்கறதா சொல்றாங்க. அது ஒரு பெரிய ஓட்ட ஆதரவா மாறும். அதை ஏன் போன வருஷம் கொடுக்கல? எலெக்ஷன் ஆரம்பிச்ச உடனே ஏன் கொடுக்கல? ஏன் இப்ப கொடுக்கறீங்க? இப்பதான் உங்களுக்கு இப்பதான் எங்க கிட்ட இருந்து வாங்கின பணம் இப்பதான் வசூலா இருக்குதா? இப்பதான் வட்டி முதல்ல வசூலா இருக்குதா? இப்பதான் வந்திருக்குதா உங்களுக்கு? இது நாள் வரைக்கும் வசூலாகலையா? இப்பதான் வசூலா இருக்குதா? நீ 50,000 கொடுத்தாலும் சரி, 5 லட்சமே கொடுத்தாலும் சரி, வாங்குறீங்க வாங்குவாங்க. ஓட்டு நாங்க தளபதிக்கு தான் போடுவோம், போடுறவங்களுக்கு போட்டு போடுவோம், கம்பல்சரி அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். நம்பி ஏமாறாதீங்க, சொல்லிட்டேன். இந்த நேரத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு தொண்டனாக நீங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் இந்த காணொளி மூலமா? வெற்றி உங்களுக்கு தான் தளபதி, நாங்க இருக்கிறோம். சரிங்களா? வெற்றி நிச்சயம்.